கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தை கேட்குறீங்க. கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சாட்சியாக வாழுங்க. ஆண்டவருக்குள் வளருங்க. கர்த்தருக்காய் கனி கொடுங்க. ஆண்டோட நாம் உங்கள் வழியாய் பிரஸ்தாவமாகட்டும். அப்படியே செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த நாளும் ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். எவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரர் என்ன அழகா அந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லுகிற அந்த வார்த்தை. ஆண்டவர் எனக்கு பலனாயிருக்கிறார். எனக்கு அவர்தான் பலன். பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பலகீனத்தில் என் பலன் புறமாய் விளங்கும். பலகீனம் இருந்துச்சு. பவுலுக்கு ஊழியம் செய்கிறதுக்கான ஆரோக்கியம் குறைந்தது மாதிரி தெரிகிறது. பலவீனம். கர்த்தர் சொல்றாரு, இல்லை, அந்த பலவீனம் ஒன்றும் பாதிக்காது. என் பலன் அது கூட கூட்டுறேன். பலவீனம் உனக்குள்ள இருக்குது, என் பலன் இப்போ உனக்குள்ள கொடுக்குறேன். அந்த பலவீனம் இப்போ ஒன்றும் இல்லாத மாதிரி உனக்கு இருக்கும். நம்ம ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறவர். நமக்கு நல்ல ஒரு தைரியப்படுத்துகிறவர், மனதை திடப்படுத்துகிறவர், சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துகிறவர். அடுத்ததான் அதே இதில் கர்த்தாவே என் பலன் கேடகமாக இருக்கிறேன். கேடகம், பாதுகாப்பு. எனக்கு நீங்களே பாதுகாப்பு. நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிறீங்க. எந்த தீமை வராமல் இனி நடத்துகிறவங்க நீங்கள் தான். உண்மைதானே? இந்த பூமியில் தீமை என்பது கொஞ்சமாக இருக்குது. காரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. நொடி பொழுதில் அருமையானவர்கள் நம்மை விட்டு போய் விடுகிறார்கள். இப்போதான் பார்த்து பேசிட்டு போவாங்க. அடுத்த நொடியை நடக்குன்னு தெரியாது. நடக்குன்னே தெரியாது. நாட்களில் ஒரு விபத்தில் மரித்த ஒரு வாலிபன் கல்லூரிக்கு போகும்போது பைக்கில் ஆக்சிடெண்ட். ஒரு ஸ்கூல் வேன் திரும்பும்போது இவன் பின்னாலே போய் மோதி விட்டான். ஸ்பாட்ல இறந்து விட்டான். அந்த மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த மரித்து போன வாலிபனுடைய அப்பாவுடைய அண்ணன் பெரியப்பா சொல்லார் என்கிட்ட, தன்னுடைய தங்கச்சி 11th படிக்கிறா. பைக்கில் அவன் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டு அம்மா ஃபோன் அடித்தானே. அம்மாவோட விட்டுட்டு நான் இங்கே காலேஜ் போயிட்டுருக்கேன். 8:10 கொண்டு விட்டுருக்கிறான். 8:18 பைக் ஆக்சிடெண்ட். இறந்து போயிட்டான் வாலிபன். சொல்லி ரொம்ப வேதனையோடு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இரவு நான் அந்த வீட்டிற்கு போனேன். உலகம் அப்படித்தான். நொடி பொழுது நம்ம நடக்குது. நம்ம அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். எல்லாம் என் வேலையான், என் ஞானம், என் அறிவு, என் புத்தி நான் சாதிப்பேன். இல்லவே இல்லைங்க. விபத்து மட்டும் இல்லை, கொடிய நோய்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, யுத்தங்கள், இயற்கை பேரழிவுகள்லாம் நெருக்கிட்டு இருக்கு நம்மளை. யார் காக்கிறது? நம்ம இயேசப்பா தான். அது அழகா சங்கீதக்காரர் தாவீது சொல்லாரு, கர்த்தர் என்பது எனக்கு கேடகமாக இருக்கு. எனக்கு பலன் அவரை கேடகம். ஏன்னா அவர் ஒரு பெரிய ராஜா. அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா? எவ்வளோ எத்தனை தடவை அவரை கொல்ல முயற்சித்தாங்க தெரியுமா? அதெல்லாம் மறந்துடாதீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்கள் தான் எங்களுக்கு பலன், நீங்கள் தான் எங்களுக்கு கேடகம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் நீங்களே பலனாக இருங்க, நீங்களே கேடகமாக இருங்க. ஒரு தீமை உடைய பிள்ளைகள் வரக்கூடாது. எல்லாரும் சுகமாக இருக்கட்டும், ஆசுரமாக இருக்கட்டும். பிறந்தநாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இது அப்படி செய்ய நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.